வணக்கம். இன்றைய மிகப்பெரிய டிபேட் என்ன அப்படின்னா, இந்தியா வல்லரசாக வேண்டும். இந்தியா வல்லரசாகணும்னா என்ன பண்ணணும்? இது யாரோட வேலை? யார் யார் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்? என்ன மாதிரி பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்? இதுதான் மிகப்பெரிய $1,000,000 கொஸ்டின். நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். யாரோ ஒருத்தங்க பண்ணாங்கன்னா இந்தியா வல்லரசு ஆயிரும். நம்மளோட ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதுல பங்கேற்றாகும். அப்படி பங்கேற்றுக்கிட்டாதான் இந்தியாவை வல்லரசாக்க முடியும். சரி, ஒவ்வொருத்தரும் பங்கேற்கணும். எப்படி பங்கேற்கணும்? என்ன வழிமுறைகள்? வல்லரசு ஆகணுங்கிறதுக்காக தனியா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒவ்வொரு குடிமகனும் தன்னோட கடமைகளை செம்மையா செய்யறது, சரியா வாழ்றது, வெல் டிசிப்ளின், அதாவது சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய கௌரவம், சுய மரியாதை, இது எல்லாம் நம்ம கிடைக்கிற அளவுக்கு வாழணும். அப்படின்னா எப்படி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கிற குழந்தைங்க சரியா படிக்கணும், டிசிப்ளின்டா வளரணும். படிச்சு முடிச்சவங்க என்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்கிறோம், புரிஞ்சு படிச்சு நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிறது. என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடா நம்ம படிக்கிறோம் அதுல முழுமையா போய் கத்துக்கிறது. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப் டு கிராஜுவேட்ஸ், டாக்டரேட் பண்ணாலும் தான். ஏதோ பேருக்கு படிக்கிறோம், ஏதோ வேலைக்கு போறதுக்காக படிக்கிறோம் அப்படி இல்லாம இதோட ரியல் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க போகுது, நம்ம படிக்கிறதெல்லாம் எங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். How best we are preparing ourselves to implement things wherever it may be. அது நீங்க போய் வேலை செய்யற கம்பெனியா இருக்கலாம், இல்ல நீங்க செய்யற தொழிலா இருக்கலாம், இல்ல whatever may be the space you are given. ஸோ இதுதான் அடிப்படை. படிச்சு முடிச்ச இளைஞர், நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஓகே, ஐடி படிச்சிருக்கேன், ரைட். என்ன படிச்சிருந்தாலும் எனக்கு படிச்ச வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் பண்ணுவேன், அது வரை நான் சும்மா இருப்பேன். இது மிகப்பெரிய குற்றத்திலும் குற்றம் இதுதான். வாட் எவர் த ஒர்க் ஐ காட், ஐ ஹாவ் டு டூ இட். எனக்குன்னு அந்த வேலை கிடைக்கிற வரையிலும் நான் என்னோட வேலையை என்ன கிடைக்குதோ அதை நான் செய்வேன். ஸோ யூ ஆர் கீப்பிங் யுவர் செல்ஃப் பிஸி. இப்போ உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலை கிடைச்சதுன்னா ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச வேலையில 10,000 தான் கிடைக்குன்னா அந்த 10,000 நமக்கு லாபம் தானே. அந்த வேலையை செய்யறதுனால, அதாவது தொழிலையோ வேலையிலையோ எதுவுமே கௌரவ குறைச்சல் ஒண்ணுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தப்பான வழியில போறது மட்டும்தான் கௌரவ குறைச்சலா நம்ம நினைக்கணும். மற்றது உழைப்பால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம், அறிவு சார்ந்த உழைப்பா இருக்கலாம், இல்ல உடல் சார்ந்த உழைப்பு, வாட் எவர் இட் மே பி, எதுவா இருந்தாலும் அது கௌரவத்துக்குரியது தான். எந்த ஒரு வேலையுமே கௌரவத்துக்குரியது தான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அவங்கவுங்க வேலை அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு இடப்பட்ட வேலை, அப்படிதான் கணக்கு. இவங்க இந்த வேலையை தான் செய்யணும், இவங்க இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் ஓரளவுக்கு தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்காக தன்னோட பர்சனல் லைஃபுக்கு தேவையான வேலைகளையா தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹோட்டல் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஏதோ நம்மளால முடிஞ்சதை நமக்கு செய்ய தெரியறது. டோபி வரல, நம்ம துவைச்சு நம்மளோட ட்ரெஸ் அயர்ன் பண்ணிக்கிறது. பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீடை கிளீன் பண்ற ஒர்க்கு. இப்படி ஒவ்வொரு நாள் ரெகுலர் ஒர்க் நம்மளோட
தினந்தோறும் தினசரி நடக்கக்கூடிய வேலைகள்ல அது என்ன படிச்சிருக்கோங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. படிப்புக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கும் எந்தவித படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதை ஸ்பெஷலா பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு உண்டான வழிமுறையை வேணா நம்ம இன்னும் ஸ்பெஷலா பண்ணி கொடுக்கலாம் ஒழிய நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்றதே தப்பு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில இருந்து விலகிறதுனாலதான் அந்த வேலை கெடுது, அதனால ப்ரொடக்டிவிட்டி கெடுது. ஒரு மனிதனே கஷ்டப்பட்டு அவன் அது வர கடைசி வரையிலும் அவங்களே ஒன்றும் இல்லாமல் போயிடலாம். ஸோ ஷேரிங் ஆஃப், அதாவது எப்படி நம்ம பெரிய விஷயமா சொல்றோம், இப்ப ஷேரிங் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறோம். அறிவை ஷேர் பண்ணிக்கணும். அது மாதிரி நிறைய பணம் வச்சிருக்கவங்க எல்லாத்து மனசுலயும் இருக்கும். நிறைய பணம் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணா என்ன? ஏன் ஷேர் பண்ணணும்? எதுக்காக ஷேர் பண்ணணும்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை எப்படி ஷேர் பண்ணுவாங்க? உழைச்சு தனக்கு தேவைப்பட்டதை தேவை அவங்க தான் வச்சுக்குவாங்க. எப்படி ஷேர் பண்ணுவாங்க? எப்ப ஷேர் பண்ணுவாங்கன்னா, இஃப் யூ கேன் ஒர்க். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணாங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. கேட்டா நான் ஏன் தகுதிக்கு உண்டான வேலை இல்லை அப்படின்னு. இப்படியெல்லாம் போறதுனாலதான் இந்தியாவோட முன்னேற்றம் தடைப்படுது அப்படிங்கிறதுல டவுட்டே தேவையில்லை. அதாவது எந்த வேலையினாலும் நான் செய்யறேன்னு சொல்ற இளைஞர்களை பத்தியோ இல்ல படிச்சவங்களை பத்தியோ நான் அதை பத்தியே பேசுறேன். செய்யாதவங்களை பத்தி தான் இப்ப சொல்லிட்டு. அப்படி செய்யாம இருக்கிற பர்சன்டேஜ் அதிகம். இந்த நாட்டுல நம்ம இருக்கிற வரை நான் படிச்சிருக்கேன், எனக்கு தகுந்த வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு நாட்டுக்கு படிக்க போறவனே வேலை பார்த்துக்கிட்டு படிக்கலாம். அப்ப இங்க பார்க்காத வேலையை அங்க போய் பார்க்கறோம், இன்னொரு நாட்டுக்கு போய் பார்க்கறோம். அப்ப அது கௌரவ குறைச்சல் இல்லையா? இங்க கௌரவ குறைச்சல்னா அங்க கௌரவ குறைச்சல் இல்லைன்னா அப்ப இங்கேயும் கௌரவ குறைச்சல் இல்லைன்னு தானே அர்த்தம். நம்மளோட தாய்நாட்டுல அந்த வேலையை எனக்கு செய்ய முடியாது. ஆனா எவனோ இன்னொரு தேசத்துல போய் யாருக்கோ நீ இன்னொரு வேலையை செய்ய முடியாமன்னா அப்ப வேர் யூ ஆர் திங்கிங் அபவுட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வாழ்ற எல்லாரும் என்னோட சகோதரர்கள் சகோதரிகள்னு சொல்றோம். முதல்ல அந்த மனப்பக்குவம் வரணும். கலாச்சாரம் நமக்குன்னு ஒரு அருமையான கலாச்சாரம் இருக்கு. இப்படித்தான் வாழணும். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், முஸ்லீம்னா மசூதிக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போகணும், மாஸ் அட்டன் பண்ணணும், இந்த பக்கம் செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு போகணும். அருமையான சிஸ்டம்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு நல்லா நடந்து நம்மளோட மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு கோயில்கள்ல போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நம்ம ஒருநிலைப்படுத்துறதுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் ஒரு மைய புள்ளியா அதை வச்சாங்க. இதெல்லாம் டைம் கன்சன்ட். அதாவது எப்படின்னா, எனக்கு டைம் இல்லை, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரெகுலரா ஒரு சீட் ஒர்க் பண்றவங்களுக்கு மினிமம் ஒரு 30 to 40 minutes ரெகுலர் எக்ஸசைஸ் வேணும். ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கொண்டு வரணும். அப்படியே உட்காந்துருக்கோம், அப்படியே இருந்திருக்கோம், அப்படியே நடக்கிறோம், அங்க போய் படுத்துக்கிறோம். வாட்ஸ் லைஃப்? ஒரு குனிஞ்சு நிமிரக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி. உடம்ப நம்ம எந்த அளவுக்கு வளைச்சு நம்ம வேலை செய்யறோமோ இல்லை எக்ஸசைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஆயுள் கூட. ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒரு நாள் ஒரு வெயிட் தூக்கினா இடுப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு என்ன சென்ஸ்னே இது எப்படி எங்க கொண்டு போறது? இது எல்லாமே நம்ம உடம்ப நம்ம சரி பண்ணி நம்மளோட கலை கலாச்சாரத்தை நம்ம வளர்ந்து எல்லா சகோதர சகோதரிகளா நினைச்சு இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரே ஒருமித்த கருத்து, என்னோட நாட்டை நான் முன்னேற்றம், என்னோட நேரத்தை நான் ஒரு துளி கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதோ எனக்கு கிடைச்ச வேலையை செஞ்சு என்னோட தேவைகளுக்கு என்னோட பொருளாதார பிரச்சனையில நான் வெளியே வந்துடுவேன், என்னோட தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்குவேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிந்தனை வரும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த சிந்தனை வரும்போது மனம் வளப்படுது. மனம், அதாவது எந்த அளவுக்கு மனம் வளப்படுதோ அப்ப அது வலுப்படும். மனதை வளமாக வைத்துக் கொள்வது. அதாவது இப்ப நிறைய இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற நிலைமை ஆயிப்போச்சு. எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து எல்லாம் நல்லா சாயங்காலம் வந்தோன்னே ஸ்கூல் பேக்கை தூக்கி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஆட்டமா ஆடிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க, பசிக்கும், நிறையா அவங்க சாப்பிடுவாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு போய் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்தோன்னா நல்லா கையால் மூஞ்சி கழிட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க.
இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்தது, மூளை வேகமா வேலை செஞ்சு. இப்ப எல்லாம் இந்த பிராய்லர் கோழி மாதிரி அப்படியே நிறுத்துற உட்காந்த இடத்துல உட்காந்தே இருக்கு, இடத்த விட்டு நகர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இயக்கம் குறைய குறைய ஒரு நாட்டோட இயக்கம் மொத்தத்துக்கு குறையும். ஒரு இடத்துக்கு போகணும்னா கார்ல போறேன்னா போறேன், இல்ல டூ வீலர்ல போறேன்னா போறேன், சைக்கிள்ல போக முடியாது, நடந்து போக முடியாது. எவ்வளவு பேர் சொல்றீங்க அதை? இதுல என்ன இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பொருளாதார பிரச்சனை என்ன, அதை யோசிக்கணும். ஒரு சைக்கிள்ல போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்குது, இல்ல நடந்து போனோம்னா அது ஒரு எக்ஸசைஸ் கிடைக்குது. பெட்ரோல் மிச்சமாகுது, பெரிய அந்நிய செலவாணி மிச்சமாகுது. பக்கத்துல இருக்க கடை கூட நம்ம டூ வீலர்ல போகணும்னு நினைக்கிறோம். வேர் வி ஆர், நம்மளோட தேவையான அளவுக்கு நம்மளோட நாட்டிலேயே பெட்ரோலியம் இல்லை, வெளிநாடுகள்ல இருந்து அந்நிய செலவாணியை கொடுத்து வாங்குறோம். இதெல்லாம் அடிப்படை கருத்துக்கள். அதாவது வசதி வசதி இல்லைங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இப்ப நான் சொல்றது எனக்கு வசதி இருக்கு நான் போறேன் அப்படி இல்லை. உங்களுக்கு வசதி இருக்கு போறீங்க அப்படின்னா அப்ப சரியா நடக்கல, சரியா இல்லைன்னா அதே வசதியை வச்சு ஆஸ்பத்திரிக்கு போகும். இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறது எவ்வளவு ப்ரொடக்டிவான செலவு, அந்த நேரத்தை செலவு பண்றோம்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப கவனமா இந்த கருத்துல வச்சுக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரிக்கு போறோம். இங்க டைமே இல்லை அப்படிங்கிறோம். ஆஸ்பத்திரியில போய் 7 மணி நேரம் உட்காந்துருக்கு. காலையில போனா செக்அப்னு உள்ள போனீங்கன்னா சாயங்காலம் 3 மணி 4 மணி ஆயிடும். அப்போ மட்டும் எப்படி உங்களால அந்த டைமை ஸ்பேர் பண்ண முடியும்? அது ப்ரொடக்டிவான செலவா? உங்களோட நேரத்தை ப்ரொடக்டிவா செலவு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தமா? அது கண்டிப்பா இல்லை. ஸோ ஆரோக்கியமா வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய கௌரவமான விஷயம்னு முதல் நினைக்கிறேன். பெரிய 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 ஹாஸ்பிட்டலுக்கு நான் அங்க செக் பண்றேன், இங்க செக் பண்றேன், அங்க நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அது கௌரவமா வேற சொல்லிக்கிறாங்க. நம்மளோட சோம்பேறித்தனத்தினால வியாதியை வரவழைச்சு அந்த வியாதிக்கு மருத்துவம் பண்றதுக்கு நான் பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்றத கௌரவமா நினைக்கிறீங்கன்னா அது என்ன பொருளாதார வளர்ச்சி, இல்லை எந்த விதத்துல அது ஒரு குடும்பத்துக்கோ இல்ல ஒரு நாட்டுக்கோ எந்த விதத்துல அது நன்மையை பயக்குதுன்னு எனக்கு அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் அதை எப்படி அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுங்க. அதாவது ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்ட்டு பல விஷயங்களுக்கு சொல்றோம். பட் வி ஹாவ் டைம் டு ஸ்பெண்ட் இன் எ வெரி பேட் மேனர். ஒரு ஒரு வியாபாரம் பண்றோம், அது ஒரு ஃபுல் டைம். அதாவது யார் ஒருத்தர் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறை சரியில்லைன்னு அர்த்தம், இல்ல சரியா அவங்க மேனேஜ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். இதெல்லாம் இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு முக்கியம்தான். இங்க கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு சரியில்லைன்னா எங்க இருந்து நீங்க பெரிய சுயமரியாதை உள்ள நாடா நம்ம என்னைக்கு போய் பிரதிபலிச்சுக்க போறோம்? இல்ல பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள நாடா நம்ம எந்த விதத்துல? நம்மளோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரென்த் தானே நாட்டோட ஸ்ட்ரென்த். 100 பேர் நல்ல வெல் பில்டா இருந்தா எவ்வளவு பெரிய வேலையை ஈஸியா செஞ்சிடலாம். 100 பேர் வீக்கா இருந்தா அந்த வேலை இன்னும் அடுத்த ஒரு 10 பேர் 50 பேரோ 100 பேரோ தானே வரணும். அப்ப இந்த இடத்துல லேக் ஆகுறோங்கிறது உண்மை தானே. சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து நம்ம இதை பத்தி பேச முடியாது. இதை ஒவ்வொன்றாவே சொல்றேன் நான். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வலுப்படணும், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம நம்மளோட மைண்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், உடல் எந்த அளவுக்கு உடலை நம்ம வலுவா வச்சுக்கணும், மன அளவுல எந்தவித ப்ரெஷர் இல்லாம எப்படி வாழ்றது, ப்ரெஷர் ஏன் வருது, யாரால வருது, எப்படி வரவழைக்கப்பட்டுச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் விடை இருக்கு. இது நிறைய இதுல வரிசையான எபிசோடு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். கம்ப்ளீட் அந்த இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா பாருங்க. யூ வில் கெட் அன் ஐடியா ஹவு பெஸ்ட் வி ஹாவ் டு லிவ். ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த அளவுக்கு சுயமரியாதையோடும் சுய கௌரவத்தோடையும் ஒரு பொருளாதார தன்னிறைவோடையும் ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்ந்து அந்த ஒவ்வொரு குடும்பமும் அந்த அளவுக்கு வந்ததுன்னு இந்த நாடு கண்டிப்பா மிக உயரமான நிலைக்கு போகணுங்கிறதுல எந்தவித டவுட்டுமே தேவையில்லை. ஆனா அதெல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் தப்பு நடக்குதுதான் சொல்ல முடியும். அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும்.
அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றது நம்மளோட கையில தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. கற்பனையிலேயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா உண்மை தேடி அலைய வேண்டியது தான் இருக்கும். கற்பனை வரணும், அந்த கற்பனையை நிஜமாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் ரியல் சிஸ்டம். நான் கோடீஸ்வரன் ஆகணும் மல்லாக்கு படுத்துட்டு யோசிச்சுட்டே இருந்தா கோடீஸ்வரன் ஆக முடியுமா? ஃபார் எவ்ரி ஒரு 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 கனவுக்கும் ஒவ்வொரு கனவுகளுக்கு பின்னாடி உழைப்பு வேணும். கனவுகளுக்கு பின்னாடி உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கிறத யாரும் தடுக்கவே முடியாது. ஸோ we have to go in a different way. நிறைய விஷயங்களை இதுல நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம இதை எடுத்து பார்ப்போம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மைனஸ்ல இருக்கோம், how we want to bring it everything normal, எப்படி ஸ்பெஷலா பண்ணிக்கலாம், இதை ஒவ்வொரு எபிசோடா பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல மற்ற விஷயங்கள் நான் சொல்றேன்.